ஆண்டவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அதை நாம் நம்ப வேண்டும். என் வாழ்க்கையில் கர்த்தர் சுகத்தை தருவார். சரீரத்தில் சுகத்தை தருவார். ஆத்மாவில் ஆவியில் அவர் சுகத்தை தருவார். பிசாசு சில நேரங்களில் தேவையில்லாத யோசனைகளை நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்வான்? விதைச்சு கொண்டே இருப்பான். ஆனால் நான் வார்த்தைகளை திரும்ப விதைத்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரிடத்தில் செபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்கும், விடுதலையாக்கும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கொள்ளவும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு பணிந்து கொண்டு அவன் ஆண்டவரிடத்தில் இப்படியாக அவன் செபிக்கிறான். எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வருகிற நேரத்தில் ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவன் வருகிறான். திரளான ஜனங்கள் வரும்பொழுது குஷ்டரோகிகள் எப்பொழுது எங்கே இருப்பாங்கன்னா பாளையத்துக்கு வெளியில தான் இருப்பாங்க. புறம்பே இருப்பார்கள். ஒரு தனிப்பட்ட இடத்துல அவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் ஜனங்களோடு சேர்ந்து வாழ முடியாது. ஜனங்களோடு கூட சேர்ந்து அவர்கள் இருக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு தனிப்பட்ட விதம் அந்த நாட்களில் அது பரவி போகிற ஒரு வியாதியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு ஒரு இடத்தை அவங்க ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனாலும் இந்த குஷ்டரோகி ஒருவன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து அவ்வளவு ஜனங்கள் இருக்கிற இடத்துல அவன் ஆண்டவரை தேடி வருகிறான். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஜனத்துக்கு குறைவு இருக்காது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை தேடுனீங்கன்னா, ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்துக்கு வந்தீங்கன்னா அவர் ஒருபோது நமக்கு வெறுமையாய் நம்மளை ஒருபோது அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் ஒரு நாள் வெறுமை என்ன செய்ய மாட்டார்? அனுப்ப மாட்டார். உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். 2 பேர் 3 பேர் நாம் கூடுகிற இடத்துல. அப்போ இந்த குஷ்டரோகி ஆண்டுடைய சமூகத்தில் வந்து பணிந்து கொண்டு சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்ன செய்யும்? சுத்தமாக்க உம்மால ஆகும் அப்படின்னு அவன் வந்து சொல்லுகிறான். நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு சரி வருமா? இந்த பிரச்சனை எனக்கு சரி வருமா? இந்த வியாதி என்னை விட்டு விலகுமா? என் குடும்ப பிரச்சனை சரியாகுமா? இதெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல போய் சொல்லுகிறோம். ஆண்டவரே இதெல்லாம் உம்மால சரி பண்ண முடியுமா அப்படின்னா ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? முடியும். அல்லேலூயா. ஆண்டு சொல்றார், மகனே நான் உன்னை குணமாக்க வல்லவராய் இருக்கிறேன். உன்னை நான் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறேன். உனக்கு பலன் கொடுக்க நான் வல்லவராய் இருக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் எப்படி போகிறோம்? ஆண்டவருக்கு எப்பொழுதும் நம்மளை குறித்த ஒரு சித்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பரிபூரணம் உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் யோவான் 10:10 வாசித்தீங்கன்னா, ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் தான் நான் வந்தேன். இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தேன்பா அப்படின்னா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றார், மகனே உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் நன்றாயிருக்கவும் பரிபூரணப்படவும் தான் நான் என்ன செஞ்சேன்? நான் உலகத்துக்கு வந்தேன். ஹல்லேலூயா. பிசாசு இந்த ஜீவனை பறித்து அவன் நரகத்துக்கு அனுப்புகிற நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியுமா இந்த உலகத்தில் கடந்து வந்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஜீவன் உண்டாக்க வந்தேன். ஹல்லேலூயா. நான் உன்னை பரிபூர்ணப்படுத்த வந்தேன். நான் உன்னை குணமாக்க வந்தேன். நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன். நான் உன் வாழ்க்கையை மாற்றும்படியாக நான் வந்தேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு முன்னேற்றத்தின் பாதையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஒருபோதும் வீணாகி போகணும்னு ஆண்டவர் நினைக்கிறதே கிடையாது, இல்லையா? ஒருத்தரும் கெட்டு போகணும்னு ஆண்டவர் நினைக்கிறதே கிடையாது. அப்போ எப்படி நம்ம கெட்டு போகிறோம்? நம்முடைய கீழ்ப்படியாமை தான். அல்லேலூயா. நம்முடைய ஒத்துப்போகாத தன்மை தான். சில நேரங்களில் நாம் கடந்து சில பேரோட பேசும் பொழுது அவங்க அந்த ஆலோசனைக்கு ஒத்து வர்றது கிடையாது. சில காரியங்களை செய்யாதீங்கன்னு சொல்லும்போது ஒத்து வர்றது கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறது. அதனால தான் வாழ்க்கை வீணா போகுதே தவிர கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்துல வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன செய்யுங்க? சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். ஆனா ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு தமது கையை நீட்டி, பாருங்க இவன் சொல்றான்
நீங்க சுகமாக்க உம்மால் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு சித்தமான என்ன செய்யுங்க. ஆண்டவர் வார்த்தையினால கூட சொல்லிட்டு அவனை சுகமாக்கி இருக்கலாம் இல்லையா? ஆனா எப்படி சுகமாக்கினாரு? அந்த குஷ்டரோகத்தை தொட முடியாது, அந்த குஷ்டரோகத்தை தொடக்கூடாது. யாராவது தொட்டாங்கன்னா அவங்களும் அந்த இடத்துக்கு ஜனங்களோடு இல்லாதபடி போயிடணும். ஆனா இயேசு அவன் எதிர்பார்க்கிறத காட்டிலும் கர்த்தர் அவனை என்ன செய்றாரு? தொடுகிறார். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்காத சுகத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்காத காரியத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஆண்டவர் பாருங்க, நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம், இப்ப சாட்சி கேட்டோம், நம்முடைய ஜெபம் குறைவுதான், ஆனாலும் கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜெபம் கம்மி தான், ஆனா ஆண்டவர் நம்மளை தொட்டு சுகமாக்குகிறார். அல்லேலூயா. இந்த குஷ்டரோகி வந்து சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லும் பொழுது அவன் எதிர்பார்க்கல கர்த்தர் அவனுடைய கரத்தை தொடுவார் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொடுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை தொடுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தொடுவா, உங்களுடைய சிந்தனைகளை கர்த்தர் தொடணும். அல்லேலூயா. இருதயத்தை கர்த்தர் தொடணும், பேச்சை கர்த்தர் தொடணும். ஏன்னா நம்ம பேச்சு என்ன செய்யணும்? மாறணும். பழைய பேச்சிலேயே நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய சிந்தனை மாறணும், நம்முடைய பேச்சு மாறணும், நம்முடைய இருதயம் மாறணும், நம்முடைய செயல்பாடு மாறணும். அதை மாறதான் நாம் கர்த்தருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் இவங்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு தொட்டியை நான் இவங்களுக்கு வச்சிருக்கிறேன். ஆனா இந்த ஜனங்கள் என்ன விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? ஜீவ தண்ணீர் உள்ள நல்ல தொட்டியை தொடாம உடைஞ்சு போன ஒரு தொட்டி என்ன செய்யறாங்க? அங்க தண்ணி நிக்காது. உடைஞ்சு போன தொட்டியில என்ன செய்யாது? தண்ணி நிக்காது. அப்ப அவங்களுடைய கிரியைகளை கர்த்தர் அங்க சொல்லுகிறார், அவங்களுடைய செயல்பாட்டை கர்த்தர் அங்க சொல்லுகிறார். அவங்களுக்கு நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனா அவங்களுடைய கிரியைகளோ நன்மை செய்யாதபடிக்கு வெறுமையானவைகளை தேடுகிறதாக இருக்குது. அல்லேலூயா. நீங்க உங்களுடைய சிந்தனை, நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்குது? அப்ப இந்த குஷ்டரோகி எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சு அவனை தொடுகிறார். அவனை தொட்டு என்ன செய்யறாரு? சுத்தமாக என்று சொன்ன உடனே குஷ்டரோகம் சுத்தமாகி அவன் குணமாக்கப்பட்டான். அல்லேலூயா. எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. உங்க ஜெபம் சரியா இருக்கணும், உங்களுடைய முழங்கால்கள் சரியா முடங்கணும். எப்ப சுகமாக்குவார்னு நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் ஒரு நேரம் நம்முடைய தொட வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் வைத்திருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். பேதுரு யோவானு ஒரு தேவாலயத்துக்கு என்ன செய்யறாங்க? அங்க போகிறாங்க. அங்க சப்பானியாய் படுத்திருக்கிற பிச்சை கேட்கிற ஒரு மனிதனை அங்க என்ன செய்யறாங்க? அவங்க சந்திக்கிறாங்க. அவன் நினைச்சு பார்த்தான சுகம் கிடைக்கும்னு, எதிர்பார்க்காத நேரம் ஒரு சுகம் வந்துச்சு இல்லையா? எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அற்புத விடுதலை. அவன் நினைச்சான் எனக்கு பணம் கிடைக்கணும்னு நினைச்சான், காணிக்கை ஏதாவது போடுவாங்கன்னு நினைச்சான். ஆனா பேதுரு யோவான்னு சொன்னாங்க, காணிக்கை இல்லப்பா, இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் சுகத்தை தரேன். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் இயேசுவின் நாமத்தில் நமக்கு என்ன இருக்குது? சுகம் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் நமக்கு விடுதலையை வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். நம்முடைய பாதைகளை நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார்? அவர் திறப்பார். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கை எப்பொழுது செய்வார்? நினையாத நேரம். நீங்க நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் என்ன செய்யாது? அப்ப நினைச்சு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவோம். நினைக்காம கர்த்தரை தேடி போகணும். ஆண்டவர் நினையாத நேரத்தில் நமக்கு உதவி செய்வார். அது எப்பொழுது? நம்முடைய சிந்தனை சரியா இருக்கணும், நம்முடைய யோசனை சரியா இருக்கணும், நம்முடைய பேச்சு சரியா இருக்கணும், நம்முடைய ஆலோசனைகள் சரியா இருக்கணும். சில நேரங்களில் நம்ம ஆலோசனை சொல்லும் பொழுது அதை என்ன செய்யணும்? சரியா கேட்டுக்கொள்ளணும், பெறணும். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை நமக்கு தரும் பொழுது அதை சரியான பாதையில் போகிறதா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்கணும். அப்ப இவன் வந்து சொல்றான், ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க. அவன் நினையாத காரியம். இயேசு தொட்டு சுகமாக்குவான் அவன் என்ன செய்யல? அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான் இல்லை இயேசு. ஏன்னா அங்கே யாரும் தொட முடியாது. ஆனால் கர்த்தர் நினையாத அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. நினையாத நேரத்தில் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். அல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பம் ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் தள்ளுபடி பண்ணப்படாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருவார். அல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பத்துக்கு தேவன் விடுதலை என்ன செய்வார்? தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கர்த்தர் செய்வார். அதை நீங்கள் நம்புறீங்களா?
அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் ஜெபங்கள் ஒரு நாள் மாறாது. இவன் சொல்கிறான், ஆண்டவருடைய சமூகத்தில் பணிந்து சொல்கிறான், ஆண்டவரே என்னை நீ சுகமாக்க உம்மால் ஆகும். அவன் சொல்கிறான், உமக்கு சித்தமாக இருக்குது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு பரிபூர்ண சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுல, உன்னை சுகமாக்குறதுல, உன் வாழ்க்கையை முன்னேற்றுறதுல ஆண்டவருக்கு என்ன இருக்குது? பரிபூர்ண சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கக்கூடாது, என்ன ஆண்டவர் எனக்கு செய்வாரா, அவங்களுக்கு தான் செய்வாரா, எனக்கு செய்ய மாட்டாரா? இல்லை, எல்லாருடைய ஜெபத்துக்கும் பதில் தருவார். ஹல்லேலூயா. எல்லா வாழ்க்கையும் முன்னேற்ற செய்வார். ஏன் அப்படின்னா நம்முடைய ஜெபம் சரியாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் பணிந்து கொள்கிறது, தேவனை தொழுது கொள்கிறது. பாருங்க, ஆலயத்தில் தொழுதாலும் வீட்டில் தொழுதாலும் உங்கள் சிந்தையும் இருதயமும் கரெக்டாக இருக்கணும். விசுவாசம் ஒரு பக்கம், அவிசுவாசம் இன்னொரு பக்கம் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம யாக்கோபில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினால ஒருத்தன் கேட்டுட்டு அவன் கர்த்தரிடத்தில் பெறும்பொழுது அவன் இருமன உள்ளவனாய் மாறிடக்கூடாது. அவன் காற்றின் அலைகிற அலைக்கு அவன் ஒப்பாயிருக்கிறான். அவன் கர்த்தரிடத்தில் எதையும் பெறலாம் என்று நினையாதிருக்கட்டும் அப்படின்னு வாசனை சொல்லுது. ஜெபத்தை கேட்டோம்னா அந்த ஒரே பாதையில் கர்த்தரை பின்பற்றி போகிறவர்களாய் நாம் இருக்கணும். கர்த்தர் எனக்கு செய்வார். எப்பொழுது செய்வார்? நினைக்கிற நேரத்தில் அல்ல, நினையாத நேரத்தில் பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் வந்து சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டப்பா, என்ன சுத்தமாக்கு. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? செலுத்து. ஹல்லேலூயா. குஷ்டரோகி ஒருவன் சுகமாக்கப்பட்டான் என்று சொன்னால் அவன் ஜனங்களிடத்தில் போகக்கூடாது, அவன் ஆசாரியனிடத்திலே போக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விடுதலை தரும் பொழுது தேவ ஆலயத்திலே வந்து நாம் துதி பலிகளை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அன்னாளுடைய பொருத்தனை நிறைவேறிய பொழுது அவள் நேராக தேவ ஆலயத்திலே அவர் கடந்து வந்து அவள் பொருத்தனைகளை அவள் செலுத்தினாள். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு விடுதலை கிடைக்கும் பொழுது நாம் எங்கே வந்து நிற்கிறோம்னா, ஆசாரியனிடத்திலே தன்னை முதலாவது காண்பிக்கிறவனாய், தேவ சமூகத்திலே வந்து முதலாவது நிற்கிறவனாய், அவன் தேவனுடைய காணிக்கையை அவன் செலுத்துகிறவனாய் கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு மாதமும் பலன சமூகத்தில் கொடுக்கிறார் இல்லையா? காணிக்கைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய காணிக்கைகளை ஆண்டவர் காசை பார்த்து சொன்னார், இந்த காசை எடுத்து ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. ஆண்டவருடைய பணத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்துரும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை என்ன செய்யும்? வந்து சேரும். ஏன் அப்படின்னா, அப்போ இந்த குஷ்டரோகி சொன்னால், ஜனத்திடத்தில் போகாதப்பா, நீ யாருக்கிட்ட போ? ஆசாரியனிடத்தில் போ. ஆசாரியன் உனக்கு செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை உனக்கு என்ன செய்வான்? அவன் சொல்லுவான். லேவிய ராகமத்தில் தான் அது இருக்குது. அவன் என்ன செய்யணுமா? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, ஆட்டு குஞ்சு, சர்வாங்க, இதெல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் செலுத்தணும். அவன் செலுத்தி அந்த இரத்தத்தினால அவனுடைய பாவத்தை, அங்கே குஷ்டரோகத்தை அவன் அங்கே நிவர்த்தி செய்கிறவனாக இருக்கிறான். அப்போ பெண் போடவா? அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், சுகமாயிருச்சுன்னு நினைக்காதப்பா, உன் காணிக்கைய நீ பாருங்க. குஷ்டரோகிய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை, இன்னொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். ம் 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 சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வியாதியாய் கிடக்கிற நேரத்தில் அவனும் ஆண்டவரிடத்துல வந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? சுகவீனமாக இருக்கிறான், அவனை நீங்க சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அவனை என்ன செய்வேன்? சுகமாக்குவேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த சுகமாக்குறது எல்லாமே சிலுவைக்கு முன்னாடியே நடக்குது. சிலுவையில் நடக்கலை, சிலுவைக்கு முன்னதாகவே ஜனங்களை தேடி 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 போய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? சுகமா. அவருக்குள்ள ஒரு விருப்பம் என்னன்னா, எல்லா ஜனத்தையும் சுகமாக்கணும்னு தான். ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட வியாதியோட, பலவீனத்தோட, சாபத்தோட விடுகிறவர் அல்ல. எல்லாரையும் சுகமாக்க அவருக்கு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரையும் விடுதலையாக்க அவருக்கு சித்தம் உண்டு. என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வருமா, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை வருமா நினைக்க வேணாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் சுகமாக்குவது தேவ சித்தம். ஹல்லேலூயா. எல்லாரையும் விடுதலையாக்குவது தேவ சித்தம். எல்லா வாழ்க்கையும் உயர்த்துவது தேவ சித்தம். இவன் வந்து சொல்றான், ஆண்டவரே, நீர்
என் வேலைக்காரனை சுகமாக்கும் சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன். அப்ப இவன் வந்து சொல்றான், ஆண்டவரே இந்த வீட்டுக்கு வருகிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, அது சுகமாக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாத்திரும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டுடைய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சுகமாக்கக்கூடியது. அவன் வந்து சொல்றான், நான் ஆண்டவரே எனக்கு நிறைய கீழ்ப்படுகிறவங்க இருக்கிறாங்க, நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறேன், எனக்கு ஒருத்தன் வான்றான் வானா போனா போன்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே. அவன் பாருங்க, தேவன் மேல் ஒரு விசுவாசம். அன்றைக்கு இருந்த ஜனங்களிடத்தில் கர்த்தர் போய் ஜெபித்தும் கூட சில பேரால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அங்கே வாசிக்கிறோம், அவருடைய சிந்தனைகளே அவர்கள் தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருந்தபடியினால தான். அவர்கள் சிந்தனைகளே இல்லையா, இவர் எப்படி சுகமாக்க முடியும், இவர் எப்படி அதை பண்ண முடியும், அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்று கூட கர்த்தர் என்ன செய்யறதில்ல, செய்கிறதே இல்லை. அவர் சில இடங்களில் போய் மக்கள் அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்கள் ஒன்றையுமே பெற முடியலை. ஆனால் அந்த 100க்கு அதிபதி அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஏன் தெரியுங்களா? அவன் சொல்கிறான், நீ வரவேணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவன் சுகமா. கர்த்தர் சொல்கிறான், நான் வர்றேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் சொல்கிறான், அந்த அளவுக்கு நான் தகுதியாக இருக்கிறேனா? இல்லை ஆண்டவரே, நான் ஒரு அதிகாரம் உள்ளவன் தான், எனக்கு அதிகாரம் கீழே இருக்குது தான். ஆண்டு சொல்கிறான், நீரும் ஒரு அதிகாரம் உள்ளவர் தானே. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே நீரும் அதிகாரம் உள்ளவர், உம்முடைய அதிகாரத்தை நான் அறிந்திருக்கிறேன், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அவர் அதை பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில விசுவாசத்தையும் கர்த்தர் காண்பார். ஹல்லேலூயா. விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்கு, உங்க ஜெபத்துல விசுவாசம் எவ்வளவு இருக்குது, நீங்க விசுவாசத்தோட எவ்வளவு தூரம் கடந்து போகிறீங்க, விசுவாசத்துல எவ்வளவு தூரம் நீங்க நிலைச்சிருக்கிறீங்க, அதுல தேவ வல்லமை உங்களை விடுதலையாக்கக்கூடியது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தொட்டு சுகமாக்க வல்லவர். உங்க விசுவாசத்தின்படி வார்த்தையின்படியும் ஆக கடவுது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில நீங்க சரியா இருங்க. உங்க வார்த்தை விசுவாசம் நிறைஞ்ச வார்த்தையா இருக்கட்டும், உங்க வார்த்தை பலனுள்ள வார்த்தையா இருக்கட்டும். அவிசுவாசம் பிசாசு இருதயத்தை பொல்லாங்கானவன் நம்முடைய இருதயத்தை தேவையில்லாதபடி நிரப்பிடவே கூடாது. அவன் வந்து சும்மா எதையாவது விதையை போட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா உங்களுக்குள்ள இருந்து விசுவாச விதைகள் வெளியே என்ன செய்யணும், வரணும். கர்த்தர் என்னை சுகமாக்க வல்லவர், கர்த்தர் என்னை பலப்படுத்த வல்லவர், கர்த்தர் இந்த ஆலயத்தை நிரப்ப வல்லவர், கர்த்தர் என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆண்டவர் என் எதிர்காலத்தில் எனக்கு நிறைய நன்மைகளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இப்படியே சொல்லிட்டு மேட்டுமையாகவும் போயிடக்கூடாது. சில பேர் மெத்தனை போகல பெருமையாக பேசிட்டு போயிடுவாங்க இல்லையா, எனக்கு அது ஒன்றும் கடைசி வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. அப்படி அல்ல, இருதயத்தில் தாழ்மையாக இவர்கள் 2 பேரும் வந்து பணிந்து கொள்கிறாங்க இல்லையா. ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தாரும், எனக்கு ஒரு சுகத்தை தாரும். அதில் கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 11ஆம் வசனம் இப்படி சொல்லுது, சுஸ்தமானான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அப்படி சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கிறதே இல்லை. அவர்கள் ஆண்டவரோடு நடந்தாலும் சில இடத்துல இயேசுவை நம்ப முடியாமல் சில பேர் வாழ்ந்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில பேர் வாழ்ந்தானுங்க. அவங்கள பார்த்தா சொல்றது, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ஆனால் சில மக்கள் இஸ்ரவேலர் அல்ல, புறஜாதிகள் இயேசுவை நம்பினார்கள். ஹல்லேலூயா. புறஜாதிகள் இயேசு மேல் விசுவாசத்தை வைத்தார்கள், அவர்கள் தேவனை பின்பற்றினார்கள் அன்றைய காலம். அப்போ அவர்களை பார்த்து சொல்றாரு தான், கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலிருந்து ஜனங்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க, அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனமாக தான் நீங்களும் நான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்து இருக்கிறார். அவர் இஸ்ரவேலுக்கு, அவர் ஆபிரகாமின் சந்ததியாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு சுகத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. இயேசு சுகமாக்குகிறவர், இயேசு பலப்படுத்துகிறவர், இயேசு சமாதானம் பண்ணுகிறவர். சிலுவையில் இல்லைங்க, அவர் உயிரோடு இருந்த ஊழியத்தின் நாட்களிலே அவர் மேல் இருந்த அந்த வல்லமை ஜனங்களை விடுதலை செய்தது. ஹல்லேலூயா. பாவத்தின் பரிகாரமாகிய பிசாசை சிலுவையிலே முறியடித்தாரை ஒழிய வியாதிகள் பலவீனங்களை எல்லாம் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே வந்த எல்லா ஜனங்களுக்கும் விடுதலையை கொடுத்தார். அவருடைய தழும்புகளால் சுகமாக்குகிறோம். அவருக்குள்ள சுகமாக்குகிற வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை இன்றைக்கும் இருக்குது. ஆண்டவர் சுகமாக்குறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சுகத்தை கர்த்தர் கொடுத்த இல்லையா? மரித்து போக வேண்டிய வாழ்வை ஜெபிக்கும் பொழுது, சரியான கைடன்ஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆலோசனைகளை சரியாய் பெற வேண்டும், விசுவாசத்தை பெற வேண்டும், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ வார்த்தையை பெற வேண்டும். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல அநேக ஜனங்கள் அங்கே சுகமாக்கப்பட்டதையும் இதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அநேகருடைய வியாதிகள், பிசாசுகள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கி போனது. இந்த முழு அதிகாரம் பார்த்தீங்கன்னா சுகத்தை பற்றி என்ன செய்யும்? அநேகர் விடுதலை ஆகிறாங்க, அநேக சுகமாகறாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், நினையாத நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு ப்ரோசஸில் நம்ம போய்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் சுகத்தை தருவா. குஷ்டரோகி சுகமாகணும்னு தெரியாது, ஆனால் அவனுக்கு ஒரு நேரம் வந்துச்சு, அவன் சுகமாக்கப்பட்டான் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவாங்களான்னு தெரியல, ஆனால் ஒரு நேரம் வந்துச்சு, அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த பிரபலிய சப்பானியை கடந்த தேவாலயத்தில் பிச்சை கேட்டனுடைய வாழ்க்கையில் அவன் நினச்சி பார்த்தானா முடவன் சுகமாகுவான் நினச்சி பார்த்தானா? நினையாத நேரத்தில் ஒரு விடுதலை, நினையாத நேரத்தில் ஒரு சுகத்தை கொடுத்தார். உங்கள் விசுவாசம் வளரட்டும், உங்கள் விசுவாசம் பலப்படட்டும். நினையாத நேரத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 38 வருஷமா ஒருத்தன் குளத்தண்டையில் உட்கார்ந்துருந்தான், அவனுக்கும் நினையாத நேரத்தில் அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. நமக்கும் நினையாத நேரத்தில் அற்புதம், விடுதலையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் பேதுரு இருந்தார். சிறைச்சாலை நினச்சி பார்த்தாரா என்னை விடுதலை செய்வாங்கன்னு? ஆனால் கர்த்தர் நினையாத நேரத்தில் தூதனை அனுப்பி சங்கிலிகளை அறுத்து அவனை தேவனுடைய ஜனங்களுக்கு என்பதாய் கொண்டு போய் ஒரு நாளும் இல்லை, கர்த்தருடைய நேரம் வருகிற வரைக்கும் அவர் ஊழியத்தை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. பேதுனுடைய வாழ்க்கையில மரணம் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் அந்த மரணத்தின் ஆவிகளை நிர்மூலமாக்கினார், அவனுடைய சூழ்நிலையை மாற்றினார், கடைசி வரைக்கும் ஊழியத்தை செய்வதற்கு வழிகளை திறந்து கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்திருக்கிற எந்த திட்டமும் அது பலிக்கவே பலிக்காது. தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், அது நிச்சயமா நிறைவேறும். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஹல்லேலூயா. விசுவாசிப்போம், ஜெபத்தோடு காத்திருப்போம், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். எப்பொழுது வரும்னு தெரியாது, ஆனால் எப்போ வேணாலும் வரலாம். அதனால தான் சொன்னார், விழித்திருங்க, ஆயத்தப்படுங்க இல்லையா? நம்ம விழித்திருக்கணும், ஆயத்தப்படணும், விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஒருவருக்கொருவர் உற்சாக பலனோடு ஆவியோடு நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா. காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, மகனே மகளே, எனக்கு சித்தம் உண்டு வாழ்க்கையை குறித்து, நீ சுத்தமாக, நீ சுகமாக, உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.